Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த இந்த வருடத்தின் 5 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போயின. இந்த 6ஆம் மாதத்தின் முதல் நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இதுவரையும் கர்த்தர் நம்மை வழி நடத்தினார், நம்மை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து ஜெயமாக நடத்தி வந்தார். கிருபையில நிலை நிற்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய உண்மை, அவருடைய இரக்கம் நம்மை விட்டு மாறாதவைகளா இருந்ததுபடினாலே இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். Praise the Lord. நன்றியோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக ஆவியானவர் உணர்த்தின ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. உலகம் உண்டானது முதல் நமக்காக ஒரு ராஜ்யத்தை பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதே மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனை கூட்டார் என்ற நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த பூமியில நம்ம வாழும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். 128ஆம் சங்கீதத்திலே ஒரு குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 112ஆம் சங்கீதத்திலேயும் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் கையிட்டு செய்யும் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. துன்மார்க்கரின் வீட்டிலும் சாபம் இருக்கிறது. நிச்சயமாகவே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவன் உண்மையான ஆசீர்வாதம் அவன் உலகம் உண்டானது முதல் பிதாவாகி தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த நாளிலே அதற்காக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இங்கே நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், என் பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அந்த ஒரு குரூப் அவங்களுடைய குவாலிட்டிஸ் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவங்களே கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க? எப்போ நாங்க உங்களை பசியா இருந்தவர்களாக பார்த்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் தாகமா இருந்தவர்களாக பார்த்தோம். அவங்களே ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. ஆனால் அதே அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்திலே ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களை ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஹல்லேலூயா. அப்போது பூமியில நம்ம வாழும்போது ஏழைகள், ஆமென், உதவியற்றவர்கள், சிறுமிப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாரும் நம்ம ஆதரிக்கும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், அது சாதி மத வேறுபாடின்றி, ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்மை செய்ய நம்ம திராணி உள்ளவர்களாக காணப்படும் போது நிச்சயமாகவே அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம், அதனால பரலோக ராஜ்யத்திலே ஆமென் போக முடியும் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அதனுடைய முந்தின பகுதி வாசிக்கும் போது இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ன. இங்கேயும் எஜமானுடைய சந்தோஷம் என்று சொல்லும் போது நம்முடைய எஜமானராகி பிதாவாகி தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை தான் இங்கே குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்தை தான் இங்கேயும் குறிக்கிறது. இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு ஆமென் ஏற்படுத்தி வைத்திருக்கிற, தேவன் நம்மை நியமித்திருக்கிற, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலே நம்ம உத்தமமும்
உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களாக நம்ம இருப்போம் என்ற உத்தமம் உண்மையும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு தருவார். அப்போது எப்போதும் உண்மையுள்ளவர்களாக உத்தம இருதயத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஹalleluya. ஆனால் இதுவும் மட்டும் போதாது. நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம், உத்தம இருதயத்தோடு உண்மையோடு தேவனை சேவிக்கிறோம், ஆமென் என்று மட்டும் போதாது. அதனுடைய முந்தின பகுதியை வாசிக்கும் போது அதே அதிகாரம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இங்கே கல்யாண வீடு என்று குறிக்கிறது பரலோக ராஜாவின் அந்த சந்தோஷம், பரலோகத்தின் அந்த அனுபவத்தை தான் இங்கே குறிக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. மணவாளனான இயேசுவுக்கும் மணவாட்டியாக சபையும் ஒன்று சேருகிற அந்த நிமிஷம். இப்போது இங்கே வாசிக்கிற ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட போனார்கள். அப்போது எப்போது ஆயத்தமா இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். எப்படி நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும்? அதே அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இங்கே புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், இந்த ரெண்டு குரூப் கூட்டத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரெண்டு கூட்டத்தார், ஒன்று புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்களோ தீவட்டிகளோடு கூட பாத்திரங்கள் எண்ணெயை வைத்திருந்தார்கள். மற்றவர்கள் காணும்படியாக வெளித்தோற்றத்தின் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ அன்பினால் நடக்கப்படுகிற அனுபவம் மட்டுமல்ல, உள்ளே மறைந்திருக்கிற ஒரு எண்ணெய் எப்போது நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவி ஆத்தும சரீரத்துல ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஜீவ ஊற்று, ஒரு எண்ணெய், பரிசுத்த ஆவி, ஒரு அனலான ஒரு அனுபவம் நமக்குள்ள எப்போது இருக்க வேண்டும். எண்ணெய் குறைந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். எண்ணெய் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டிய போதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜொலிக்கிற அனலா இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும் என்றால் அப்படிதான் நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். ஏனென்றால் மணவாளன் எந்த நேரத்திலே, எந்த நாழிகையிலே, எந்த நாளிலே வருவார் என்று நமக்கு தெரியாது. எப்போது நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் தீவட்டி மட்டும் போதாது, எண்ணெயும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போது தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்தின் வெளிச்சம், தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு பிரகாசமா இருக்கிறது. அந்த வசனத்தோடு கூட ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியானவருடைய துணையும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் தான் நம்ம சத்திய பாதையில வழி நடத்தும். அதனால் வசனத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும். அக்கினி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவையா இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக உத்தமமா இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சந்தோஷத்திலே பிரவேசிக்க முடியும். மட்டுமல்ல, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் ராதின் வசனம் இருக்கிறது. நன்மை செய்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பரலோக ராஜ்யம் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நம்ம வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மோட ஒவ்வொருவரோடு பேசுவார். ஹல்லேலூயா. நரகம் யாருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது? 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. நித்திய அக்கினி நமக்குள்ளதல்ல, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். ஆனால் தேவனுக்காக ஆயத்தம் பண்ணாமல், வசனத்தை கடைபிடிக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆவியானவருடைய நடத்துதல்படி நடவாமல், உத்தம இருதயத்தோட உண்மையோடு தேவனை சேவிக்காமல், நன்மை செய்யாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம வாழ்ந்தார் பிசாசுக்காக தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே தான் நமக்கு இடம் கிடைக்கும். அப்படி அல்ல. உலகம் உண்டானது முதல் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த வசனத்தினுடைய கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம்.
எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்ற வசனத்தின்படியே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா கலக்கங்கள், அப்ப பாரங்கள், வேதனைகள், கருத்து அவிசுவாசங்கள் எல்லாம் மாறட்டும். உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல கர்த்தாவே. இந்த நாட்களிலே அப்பா உடைய வசனத்தின்படியே நாங்கள் வாழ, ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாங்கள் வாழ, உத்தம உண்மையுள்ளவர்களாக உண்மை சேவித்து உமக்காக நாங்கள் பயன்பட, அப்பா ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவர்களாக நாங்கள் மாற, அப்ப நீர் விரும்புகிற நற்குணங்கள் எங்கள் இடத்துல வந்து அப்பா ஸ்தோத்திரம் வெளியே வர எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க அப்பா நீர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றி நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.